கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம். சபையில் அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து என்று இந்த வேத வசனம் சொல்கிறது. சபை கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ஆகையால் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் சபையில் அன்பு கூற வேண்டும். சபையை கிறிஸ்து தம்முடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20:28 வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 47 வாசிக்கிறோம். சபை என்பது விசுவாசிகளின் ஐக்கியமாகும். தேவனுடைய பிள்ளைகளாகிய சகோதர சகோதரிகள் ஒன்றாய் கூடி ஒருமனமாய் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற பரிசுத்த ஸ்தலமாய் அது இருக்கிறது. ஒருமுறை ஒரு பழைய பத்திரிகை ஒன்றில் ஒரு பக்கத்தின் நெஞ்சுருகி எழுதின ஒரு ஜெபத்தை வாசித்தேன். அன்பு பரம தகப்பனே, தேவரீர் அன்பாயிருக்கிறது போல நாங்களும் ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க வேண்டுமென்று தேவரீர் எங்களுக்கு தெளிவாய் போதித்திருக்கிறீரே. ஆனால் உம்முடைய மக்கள் என்று அழைக்கப்படும் எங்களுக்குள்ளே அன்புக்கு பதிலாக பகையும் பிரிவினைகளும் பிடிவாதங்களும் பொறாமையும் பெருமையும் எரிச்சலும் சாதி வித்தியாசங்களும் ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வுகளும் எவ்வளவாய் தலைவிரித்து ஆடுகின்றன. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது உம்முடைய கண்களில் இரத்த கண்ணீர் வரும் என்று அறிந்திருக்கிறோம். எனவேதான் நாங்கள் இதை உம்மிடத்திலே கேட்கிறோம். எனவே தேவ அன்பால் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பியருளும். ஆண்டவரே, உம்முடைய தேவனுடைய அருளினாலே கிருபையினாலே எங்களுடைய உள்ளத்தை நிரப்பியருளும். ஆமேன் என்று குறிப்பிட்டிருந்தார். சபையிலே அன்பு குளிர தேவனுடைய பிள்ளைகள் சபைக்காக செபிக்க வேண்டியது அவசியம். சபையில் உள்ள போதகருக்காகவும் கர்த்தர் எழுப்பியிருக்கிற ஊழியக்காரர்களுக்காகவும் கண்ணீரோடு மன்றாட வேண்டியது அவசியம். தேசத்திலே பிரச்சனைகள் வரும்போது சபையாக கூடி உபவாசித்து செபியுங்கள். சபையின் மூலமாக சுவிசேஷ ஊழியம் செய்யுங்கள். ஆத்துமாக்களை சந்தித்து கர்த்தருக்குள்ளே வழிநடத்துங்கள். கிறிஸ்துவாகிய மூளைக்கல்லின் மேல் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களின் அஸ்திபாரத்தின் மேல் சபை கட்டப்பட்டு மாளிகையாக எழுப்பப்பட்டு சபைக்கு பெரிய மேய்ப்பனாய் கர்த்தர் தாமே இருந்து சபையை வழிநடத்தி செல்கிறார். கிறிஸ்து தலை என்றால் சபை சரீரமாகும். கிறிஸ்து மேய்ப்பன் என்றால் சபை மேய்ச்சல் ஆடுகளாகும். கிறிஸ்து திராட்சை செடி என்றால் சபை அவரிலே படர்கிற கொடிகளாய் விசுவாசிகளுக்குள் அன்பின் ஐக்கியம் இருந்தால்தான் சபை ஒருமனமாய் முன்னேறி செல்ல முடியும். ஒருமுறை போதகர் பால்யாங்கிச்சு சொன்னார், எங்களுடைய சபையில் 20 அங்கத்தினர்கள் இருந்த காலத்தில் உண்டு. 20 அங்கத்தினர் மாத்திரம் இருந்த காலங்களும் உண்டு. லட்சமாய் பெருகி நிற்கிற காலமும் உண்டு. ஆனால் ஒருமுறை கூட சபை உடைந்து போனதே இல்லை. காரணம், நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையிலும் சபையின் ஐக்கியத்திற்காகவும் ஒருமனப்பாட்டிற்காகவும் கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். ஆகவே பாதாளத்தின் வாசல்கள் எங்கள் சபையை மேற்கொள்ளவே முடியவில்லை. நாங்கள் ஐக்கியமாய் இருக்கிறபடியால் பலனுள்ளவர்களாய் இருக்கிறோம். சாத்தான் எவ்வளவோ பிரிவினைகளை கொண்டு வர முயற்சித்தாலும் இவனுடைய செப வீரர்கள் முழங்காலில் நின்று அவனுடைய செயல்களை முறியடிக்கிறார்கள் என்று அவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, சபையின் பலன்தான் விசுவாசிகளின் பலன். நம்முடைய வாழ்விலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நினைவில் கொள்ள வேண்டியதான காரியங்களை நாம் மனதில் வைக்க வேண்டும். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமுள்ளவர்களுமாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகள் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவும் இல்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் சபையிலே ஒருமனம் உள்ளவர்களாக, ஐக்கியம் உள்ளவர்களாக, ஏக சிந்தை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்து எப்படி சபையின் மீது அன்பு கூர்ந்தாரோ அதுபோல் நாமும் ஒருவருக்கொருவர் சபையிலே அன்புள்ளவர்களாக, இரக்கமுள்ளவர்களாக, பாசமுள்ளவர்களாக, ஐக்கியமுள்ளவர்களாக, ஒருமனமுள்ளவர்களாக, ஏக சிந்தையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும்.
ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவருக்காக ஒருவர் ஊக்கமாக செபித்து, உதவிகள் செய்து, நற்கிரைகளை செய்து நாம் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். சபையிலே ஒரு மனப்பாட்டை நாம் நிலைநாட்ட வேண்டும். அதைத்தான் கிறிஸ்துவும் விரும்புகிறார். சபையிலே தேவன் செய்தது போல நாமும் கூட தொடர்ந்து சபையிலே நாம் செய்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையை கிரியை செய்யத்தக்கதாக நாம் தொடர்ந்து அந்த வசனத்துக்கு நம்மை விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கொண்டு தொடர்ந்து வழிநடத்துவோம். இயேசு நாமம் உயரட்டும்.